அண்ணே, ரோல் போட்டேன். பேசலையா? என்ன பேசுகிறது, ஒரே குழப்பமாக இருக்குது. தமிழக அமைச்சரவை பதவி ஏற்றுட்டு, ஆனால் யார் அமைச்சர் இன்னும் தெரியவே இல்லை. தமிழக வாசலில் ஒரே காராக நிற்கிது. எந்த துறைக்கு எந்த அமைச்சர்னு தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா அவர் ஆதரத்துறாங்க, இவர் ஆதரத்துறாங்க, இவர் அமைச்சருங்கிறாங்க. முதலமைச்சரே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பாட்டிமா வந்து டாஸ்மாக் கடையை 40 வருஷமாக இருந்தது மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. டாஸ்மார்க் வந்து 25 வருஷம் ஆச்சு. பாவம் அந்த அம்மா அப்போவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு போல இருக்குது. திடீர்னு இன்னும் அடுத்த கன்ஃபியூஷன் என்னன்னா 12 மணிக்கு கடை தந்துட்டாங்க, இப்போ கடையை மூடிட்டாங்களா மூடலையா, ஒரே குழப்பமாக இருக்குது. இப்படி தான் நம்மளை ஏமாத்துறாங்களோ. பரவாயில்ல, இருக்கட்டும். 1000 ரூபா பணம் வந்துட்டுங்கிறாங்க, வரவில்லைங்கிறாங்க. அப்போ விஜய் போடுறேன்னு சொன்ன 2000 ரூபா என்றைக்கு வரும்? ஒரே குழப்பமாக தான் இருக்குது. பாவம் அவங்களே மக்களே கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா கருப்பு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அது ஒரு குழப்பம். ஏன்னா ஏற்கனவே சூர்யா நல்லவர் தான், ஆனால் அவர் பண்ண சில பல பட வேலைகளில் சில பிரச்சனையில் அவரை போட்டு அடின்னு அடித்தாங்க. இந்த படத்தை பற்றி ஒரு விமர்சனம் இன்ன வரைக்கும் வரல. அப்போ நல்லா இருக்குமோ பார்த்து தான் சொல்லணும். குழப்பமாக தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியார் அவரும் பெரும் குழப்பத்தில் தான் இருக்கார். இப்போ நம்ம எம்எல்ஏலாம் இருக்காங்க, மாவட்ட செயலர் பதவியில் நீக்கிட்டார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பொதுச்செயலர் அவர் தாங்கிறாங்க. நாங்கள் வந்து மக்கள் நன்மைக்கு ஜெயிச்சிட்டோம், ஏதாச்சும் நல்லது பண்ணியாகணும்னு நினைக்கிறாங்கிறாங்க. எப்படி ஒரு ஆள்கள் பாருங்கள், அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க போல இருக்குது. ரத்தன் பண்டிட்டு அவர் திடீர்னு பேட்டியிருக்காரு, விஜய் வந்து உலகத் தலைவராக மாறிடுவார்னு. ஒரே குழப்பமாக தானே இருக்குது. இப்போ தான் முதலமைச்சர் ஆனார், அடுத்து இந்திய பிரதமர்ன்றாங்க, உலகத் தலைவருங்கிறாங்க. ட்ரம்ப்போட பேசுவார், புட்டினோட பேசுவார், உக்ரைன் அதிபருங்கிறாங்க. பாருங்கள் ஜோசியம் என்ன மாதிரிலாம் வேலை பார்க்குது. நம்பலாமா வேண்டாமா, குழப்பமாக தான் இருக்குது. இப்படி தான் நாட்டில் எங்கே பார்த்தாலும் குழப்பமாக இருக்குது. ஆனால் நம்ம ஜாலியாக பேசுவோம், டைட்டில் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக பேசுவோம். இது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு என்ன விடை கிடைக்குதோ தெரில. ஜாலியாக இருப்போம், ஜாலியாக பேசுவோம். பட் குழப்பமாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.